ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ செய்முறை பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறணுங்க. ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் செய்கிற வரையும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசி மாவு இருக்குல்ல, நார்மலாக வறுத்த அரைச்ச அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின பாக்கெட் மாவாக இருந்தாலும் சரி, 3 கப் எடுத்துக்கோங்க. 3 கப்பு அரிசி மாவை ஃபஸ்ட்டு சலிச்சு வச்சுக்கோங்க. 3 கப் அரிசி மாவுக்கு நான் கப்பில் எந்த ஒரு கப்பாக இருந்தாலும் கிளாஸாக இருந்தாலும் அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக நான் பக்குவம் சொல்கிறேன். இந்த 3 கப்புக்கு அரை கப்பு கடலைங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாது. நான் கூட லைட்டாக ரொம்ப வறுத்துட்டேன். லைட்டாக மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்துக்கணும். பொட்டுக்கடலை 1 கப்புங்க. இது ரெண்டும் ரொம்ப மெயினுங்க. இதை எடுத்து இதெல்லாம் அரைக்கணுங்க. இது அப்புறமேல் சொல்கிறேன். நல்லா சலிச்சு வச்ச மாவை நல்லா ஒரு கிளறிட்டு ஃபஸ்ட்டு மிக்சியை ட்ரை ஆக்கி பொட்டுக்கலையை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிடுவோங்க. அரைச்சி இப்படி தொட்டு பார்க்கணும். லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பு இருந்தாலும் மறுபடியும் அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடிச்சுட்டு இதையும் அந்த மாவில் சலிச்சு எடுத்துக்கிறணும். எந்த ஒரு மாவாக இருந்தாலும் சலிச்சு எடுத்துக்கிறணுங்க. இப்போ மறுபடியும் அதே மிக்சியில் 3 காஷ்மீரி சில்லி, இது கொஞ்சம் கலருக்காண்டி போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். போட்டு அதோட கடலைப்பருப்பையும் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நிலக்கடலைப்பருப்பு, அதையும் போட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு அப்புறம் ஒரு 20 பல்லு சின்ன பூண்டாக இருந்தால் 20 பல்லு பூண்டு எடுத்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. தொட்டு பார்க்குறப்ப கொரகொரப்பாக இருக்கணும். இதை சலிச்சிடக்கூடாது. இதை அப்படியே சேர்த்துக்கணும். மாவு மட்டும் தான் சலிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உதிரியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அதையும் நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண எல்லா இடத்துலையும் ஒன்று சேர்ந்துடணும். நீங்கள் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக நல்ல தோதாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துக்கணும். வெள்ளை எல்லாம் இருந்தாலும் சரி, கருப்பு எல்லாம் இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வனஸ்பதியில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வனஸ்பதிக்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வனஸ்பதி சேர்க்குறேன். இந்த வனஸ்பதி பொருவருப்பாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. முறுக்குக்காக இருந்தாலும் சரி, இந்த தட்டைக்காக இருந்தாலும் சரி, வனஸ்பதி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மாவை கிளறினதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி மாவை பார்த்தோம்னா இப்படி விடணுங்க. அந்த பக்குவம் இருக்கிறப்ப நல்லா பிசைஞ்சு நல்லா வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கத பாசிப்பருப்பை வடிச்சிட்டு தண்ணிலாம் வடிச்சிட்டு ட்ரையாக நம்ம சேர்த்துக்கணுங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பக்குவமாக பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வரணுங்க. சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கணும். நல்லா இந்த தண்ணி சேர்த்து பிசைகிறப்பையே ஒரு 2 டீஸ்பூனுக்கு நம்ம கடலை மாவு, தனி கடலை மாவு சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா இந்த பதத்துக்கு நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்து சாஃப்டாக இருக்கணுங்க. இதில் என்ன எங்கள் மம்மி பக்குவம் பார்க்குறாங்கன்னா, வெடிப்பே வராமல் இருக்குதான்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த மாவும் கரெக்டான பக்குவமாக நல்லா இருக்குது. அப்போ இப்போ உருண்டையாக உருட்டிக்கிறணுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எண்ணெயை ஊற்றி சுட வச்சாச்சுங்க. சுட வச்சு நம்ம ஒரு பேப்பரில் கட் பண்ணி ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உருண்டையை உருட்டி வச்சு ஒரு கிளாஸை ஒரு டபரா செட்டோ எடுத்து அமுக்கி எடுக்கணுங்க. ஒன்று சொன்னாப்பில் அமுக்கி எடுத்துடணுங்க. இதே மாதிரி மாவில் கொஞ்சமாக எடுத்து
ஃபஸ்ட்டு போட்டு நாங்கள் அமைக்கி வச்சுக்கிட்டோம். மாவை வந்து காய விடக்கூடாதுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தோம். அப்போ நல்லா காஞ்சிருச்சு. போட்டோன்னு எலும்பி வரணுங்க. இதே பக்குவத்தில் இருக்கிறப்ப நம்ம அமைக்கி வச்சுருந்ததெல்லாம் ஒன்றா போட்டு உங்களால் எத்தனை பீஸ் போட்டு எடுக்க முடியுமோ அத்தனை பீஸ் வந்து போட்டு எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் செவந்த உடனே அடுத்த பக்கத்து திருப்பி விடணுங்க. இது வந்து எண்ணெயில் உதிராமல் இருக்கும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா பக்குவமாக கோல்டன் ப்ரௌன்ஸ் வர்ற வரையும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கிறோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன்ஸாக 2 சைடும் அந்த சைடு வெந்துருச்சு. இப்போ இதில் இன்னொன்று, இதில் கும்மலாக பூரி மாதிரி உப்பி வருதில்ல, அப்படி வராததுக்கு நம்ம தட்டையை தட்டினதுக்கப்புறம் ஸ்போக் ஸ்பூனில் லைட்டாக வந்து குத்தி எடுத்துக்கிறணுங்க. குத்தி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி உப்பி வராது. நம்மளுக்கு அப்படிலாம் வேணாம், உப்பி வந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் குத்த வேணாம். இல்லாட்டி ஸ்போக் ஸ்பூனை எடுத்து லைட்டாக ஹோல்ஸாக சின்ன ஹோல்ஸாக போடணுங்க. இப்போ வந்து ஏற்கனவே நாங்கள் போட்ட பேப்பரில் வந்து எங்களுக்கு எப்படி அமுக்கிறது எல்லாம் தெரியலை. அதனால இப்போ நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக பேப்பர் எடுத்து அதிலேயே உருண்டையாக உருட்டு இந்த மாதிரி போட்டு இருக்கிற எல்லா மாவையும் நான் சுட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. மக்களே பாருங்கள், எல்லா நம்ம தட்டையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக மணமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை ஒன்ஸ் எடுத்து ஒன்று சாப்பிட்டா அடுத்தடுத்து சாப்பிட தோணுங்க. நான் ஏற்கனவே முறுக்கு, ரிப்பன் பக்கோடா எல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் அதை விட இந்த தட்டை தாங்க செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்கான வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.